இந்த 2026ல போர்டு ஆடினா போர்டு மட்டும்தான் ஆடணும்னா அவங்களோட வேலையை மட்டும் பார்க்க வேண்டிய ராசிகள்னா யார் யாரு? ஓகேம்மா, வித்தியாசமாக கேள்வி கேட்குறீங்க. சரிங்களா? அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து துலா ராசி எடுத்திருக்கேன். துலா வந்து 7ஆம் இடம். சரிங்களா? 2க்கும் 7க்கும் உடைய ஒரு ராசி அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ராசினர் அடிக்கடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எதையாவது ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு தானும் சிக்கி மற்றவங்களையும் சிக்க வச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ராசினர் எப்பவுமே பார்த்திங்கன்னா தனக்குத்தானே சுனியம் வச்சுக்கிறது. நம்ம கை காசு போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டி அவங்களுக்கும் செஞ்சு தானும் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. ஆனால் இதில் எப்படி இருந்தாலும் தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 2026ல் இந்த வருஷம் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு தானுண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் இவங்க வந்துடுவாங்க. அடுத்ததான் நம்ம மிதுனம். மிதுனம் வந்து நிறைய காதலுக்கு போய் உள்ள சப்போர்ட் பண்ணி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இல்லாமல் ஏதோ ஒன்றுக்காக போய் சப்போர்ட் பண்ணி தானே மாட்டிக்கிறது. சரிங்களா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மிதுனத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2026ல் எல்லாம் அடங்கிருச்சுப்பா, என் ஆட்டமெல்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்ன மாதிரி சில ஆட்டங்கள்லாம் அடங்கி இப்போ தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு தன் தொழில் உண்டு அப்படிங்கக்கூடிய இருக்கிற ராசி இந்த 2026ல் அற்புதமாக ஒரு நல்ல மாற்றம் வந்து இந்த மிதுன ராசிக்கு உண்டு. இந்த 2026ல் இந்த மிதுன ராசி வந்து இது நாள் வரைக்கும் நம்ம எதோ சிக்கிட்டோம், இப்போ தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அமைதியாக அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பிக்கக்கூடிய யோகமும் இருக்குது, அதிர்ஷ்டமும் ஒரு இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். கடகம் ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த கடகம் வந்து அலைப்பாயக்கூடிய ஒரு எண்ணம். சரிங்களா? இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகணும்னு தோணும், அங்கேருந்து எங்கே போகணும்னு தோணும், இது பெற்ற அது பெற்ற இப்படி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நம்ம வேலையை மட்டும் பார்க்கும்போது அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே நம்மளுக்கு பலவீனமாயிடும். இந்த பலவீனத்துலேருந்து தப்பிக்கணும்னா தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா தனஸ்தானத்தில் இருக்கீங்க, குருவுக்கு தனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பணவரவு பேர் புகழ் கண்டிப்பாக நிச்சயம் இந்த வருடம் 2026ல் உண்டு. மகர ராசி. மகரம் அப்படிங்கிறது வந்து குரு அமைப்புக்கு 8ல் இருக்கீங்க. அப்போது 8னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இப்போ உன் போர்டை நீ ஆடுப்பா, மற்றவனுடைய போர்டை நீ ஆடாத. அதுக்கு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியும் பிரகாஷ் ராஜ் என்னுடைய கை உன்னோட கைக்குள்ளே தான்ப்பா நான் எப்பவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அந்த கை விட்டு போய் நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் விஷயத்த நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா முன்னேற்றம் முயற்சி செய்தால் அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026. கன்னி ராசி வந்து எப்பவுமே தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்படி மீறி ஏதாவது அவங்க இப்படி எட்டி பார்த்தாங்கன்னா அங்கே பிரச்சனை தான் நடக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வேலையில் இருந்தோம், நம்ம செயல்படுத்துகிற விஷயத்தில் இருந்தோம், மற்ற குடும்பத்தோடைய பிரச்சனை தான் ஏற்றுக்கிட்டா நீங்கள் மட்டும்தான் கெட்ட பேர் வாங்குவீங்க, மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. அதில் மிக மிக கவனமாக இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அங்கே நோய் எதிரி கடன் தொல்லைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் எப்படி சமாளிப்பீங்க? ஆனால் கெட்ட பேர் தானே. அது இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் அற்புதமான ஒரு காலம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.